மனதருமை உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சோதிடம் மானுடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஆன்மீகம் பற்றிய விஷயங்களையும் நம்ம பேசிட்டு வர்றோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வருடம் முதலில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுடைய ராசியினுடைய இயல்புகள் 2006ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் உங்களுடைய ராசியினுடைய குணங்கள்லாம் டிவியில் பேசினதெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ராசியினுடைய இயல்புகள் குணங்கள் உங்களுடைய கேரக்டர் எல்லாமே அதில் என்னுடைய அனுபவ அறிவில் நான் ஆராய்ச்சி செய்ததை 1992ஆம் ஆண்டு முதல் நான் பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சி ஒரு 20 நிமிட நிகழ்ச்சி. வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது தனுசு ராசிக்காரங்க என்ன செய்யலாம், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நலமகாராஜாவுடைய கதைகள்லாம் சொன்னோம், எல்லாம் பார்த்தீங்க. சார், உங்களுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம், புத்தி, சிந்தனை, செயல், அதனுடைய விளைவு, இதுதான் நமக்கு நம்மளுடைய பலன்கள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையிலும் சரி, கோச்சார அடிப்படையிலும் சரி, கடந்த 2.5 ஆண்டுகளாக எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நல்ல திசையும் நல்ல புத்தியும் நடந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை, பாதிக்காது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க, பொய் சொல்கிற இயல்பு பிடிக்காது, உண்மையாக இருக்க வேண்டியவங்க, அடுத்தது யாருக்கும் துரோகம் இழைக்காத மனிதர்கள். அப்படி இருந்தும் உங்கள் உறவினர்களிடமிருந்து கெட்ட பெயர், அவப்பெயர்கள், அவமானம், இது எல்லாமே ஏன் வருது? அப்போது ஹேண்டில் வித் கேர். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி அதை ஹேண்டில் பண்ணலை, அல்லது உங்களுக்குன்னு ஒரு பிடிவாதமான ஒரு கொள்கைகளை வச்சுருப்பீங்க. கடந்த 2.5 வருஷம் புதுமண தம்பதிகள், கல்யாணம் ஆனவர்கள், சரியானபடி மேட்சிங்லாம் பார்க்காம திருமணம் செய்த அந்த தனுசு ராசிக்கார சகோதர சகோதரிகள் மன முறிவு நிலையிலையும் கருத்து வேற்றுமையிலையும் பிரச்சனைகளிலையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? நல்லா பாருங்கள். அதே மாதிரி தனுசு ராசிக்கார நேயர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், செயல்கள், ஏன்னா பிஸ்னஸ் பற்றியும் நான் சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தொழில் செய்வீர்கள் அப்படின்னு. நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற தொழில்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஃபேக்ட்ரி யோகம்லாம் ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருக்கோம். சொந்தமாக ஏதாவது வியாபாரம் செய்யலாம், கமிஷன், கான்ட்ராக்ட், ஏஜென்சி, மருத்துவம், சோதிடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர், பள்ளிக்கூடம், இப்படிலாம் நிறைய சாஃப்ட்வேர் என்ஜினியர், அப்ராட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடியது. பட் நீங்கள் கடந்த 2.5 ஆண்டுகளில் நாங்கள் உங்களுக்கு நலமகாராஜா கதையில் சொன்னது மாதிரி பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள்லையும் எல்லா வகையிலையும் நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு இனி ஏதாவது ஒரு ரெமெடி இருக்காதா, நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வராதா என்ற எண்ணம் இருக்கும். இந்த 2017ஆம் ஆண்டு சனி பயிற்சி ஆகிறதே இது நமக்கு என்ன செய்யும் என்ற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இது ஜென்ம சனி என்று சொல்வார்கள். சனி உங்களுக்கு 2.5 ஆண்டுகள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்குள்ளார வரக்கூடிய ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பயிற்சி அடையும் பொழுது கூடுதலான சுமைகள், அந்த சுமைகள் கூடுதலாக நீங்கள் சுமக்கணுங்கிறதும், எந்த ஒரு விஷயங்கள்லையும் ஒரு அவேர்னஸ் வேணும், எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் செயல்படணும். எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இப்போ தான் இந்த கடந்த 2.5 வருஷம் விரைய சனியில் நீங்கள் ஏதாவது வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் எல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த 2.5 வருஷத்தில் முடியாதவங்க இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து செய்யும்பொழுது என்ன ஆகும், பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாக போகும். ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணுறவங்க நல்லா தீர்மானித்து யோசித்து பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு வாகனம் நல்லா போய் ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய வாகனத்தை போய் மாற்றுறேன்னு சொல்லி இப்போ புதுசாக போய் ஏதாவது மாற்றி அதனால் அவஸ்தைக்கு உள்ளாகாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் போகலான்னு நினச்சிங்கன்னா அது தவறு.
இருக்கிற தொழிலில் அளவான வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, அது நிலையான வருமானமாக இருந்தால் சரி. ஏதாவது இன்னும் ஒரு புதிய தொழில் துவங்குறேன்னு போய் அப்போ நீங்கள் இதை விட்டுட்டு அது போகாதீங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபீல்டிலே இருந்துக்கிட்டு வேணால் கூட நீங்கள் சைடில் பண்ணலாம். அப்படி சைடில் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது என்ன செய்யணும்னா, நீங்கள் கிட்ட கண்டிப்பாக என்னை மாதிரியான ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட ஜாதகத்தை பார்த்து நடப்பு திசாபுத்திகள் சாதகமாக இருக்கிறதா என்று அறிந்து அதன் பிறகு செயல்படணும். ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சி. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறதோ, ரெண்டாவது பயமுறுத்தும் நிகழ்ச்சியே அல்ல. ஜென்ம சனி அப்படின்னா எல்லாரும் உடனே பயமுறுத்தி பயந்து போய் சனி உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டார், அவ்வளோதான், நீங்கள் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது மாதிரி நினைக்காதீங்க. சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுவீங்க. ஜென்ம சனி என்பது என்று கூடுதலான வேலை சுமை. ஒரு தொழில் இருக்கிறவர் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைப்பார். ஒரு வேலையில் இருக்கிறவர் பார்ட் டைம் வேலைக்கு இன்னொன்று போகலாமான்னு நினைப்பார். ஒரு வேலையில் இருக்கிறவர் ஓவர் டைம் நமக்கு கமிட்மெண்ட் ஓவர் டைம் கிடைக்கும், அல்லது ஓவர் டைம் செய்ய சொல்லுவாங்க. இதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடியது. வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் அப்ராடில் உள்ளவங்களுக்கெல்லாமே கூடுதல் சுமைகள், ஓவர் டைம் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கும். அப்போ கூடுதல் சுமை 75 கிலோ சுமக்கிறீங்க, 125 கிலோ சேர்த்து சுமக்க போகிறீங்க. ஆக அது சுகமான சுமைகள் நினச்சிக்க வேண்டியது தானே. ஏன்னா சுமை தான், அது இல்லைன்னு இல்லை, அவ்வளோதான். நீங்கள் கழுத்து உள்ளார போய்டுன்னு சொன்னால் அது சுகமான சுமைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய, ஏற்கனவே நீங்கள் எந்த தவறுகள் செய்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி ஏமாந்தாலும் சரி, எந்த தவறுகள் செய்தாலும் சரி, அதை நியாயப்படுத்தி தான் செய்வீங்க. அது உண்மை, அது தெரிஞ்ச விஷயம். அதனால் ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்னு நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்க போகிறது கிடையாது தனுசு ராசிக்காரங்க. அதனால் நீங்கள் இப்போ செய்கிறதையும் நீங்கள் உங்களுக்கே குரு நீங்கள் தான். உங்களுக்கு இன்னொரு அட்வைசர் தேவை கிடையாது, இன்னொரு குரு கிடையாது. ஒரே ஒரு குரு தான் இருக்கிறார், தேவகுரு பிரகஸ்பதி. அவர் தான் தனுசு ராசிக்கு, அவர் தான் மீனராசிக்கு அதிபதி. அவருக்கு போய் இன்னொருத்தர் அறிவுரை சொல்ல முடியுமா? வேணால் சூரியன் சொல்லலாம், அரசன் சூரியன் வேணால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், வேறு யார் செய்ய முடியும்? ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அறிவுரைகளுக்கு பெயர் போனவர்களே நீங்கள் தானே. இப்போ ஏழரட்சணி என்ன செய்யும்? அது ஒரு கரெக்ஷன் பண்ணக்கூடிய கிரகம். அந்த கிரகம் உங்களுக்கு ஒரு நல்ல கெட்ட மனிதர்களெல்லாம் அடையாளம் காட்டி விடும். அந்த கெட்டவர்கள்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்து போயிட்டுருக்கீங்களே, அவங்களாம் உண்மையானவர்கள் இல்லைன்னு சொல்ல போகுது. அதான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களை மாற்றிக்க வேண்டியதானே. இந்த 2.5 வருஷத்தில் அதான் நடக்க போகுது பாருங்கள். யாரெல்லாம் முழுமையாக நம்பியிருந்தீங்களோ அவங்களாம் துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள், ஏமாற்றுக்காரர்கள், செப்பிடு வித்தைக்காரர்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் உங்களுக்கு ஜென்ம சனி பாதிக்கும் அப்படிங்கிறத விட ஜென்ம சனியில் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு ஏற்படும் இப்படி நம்பி பாருங்கள். அதே மாதிரி படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த 10th படிக்கிறவங்க, +2 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதிக நேரம் கண்வழித்து ரொம்ப பொறுப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஒதுக்கி வச்சுட்டு படிக்கணும். ஏன்னா நீங்கள் கல்வியில் மிக சிறந்தவர்கள் எங்களுக்கு தெரியும். எல்லாருமே ஒரு டிகிரிக்கு மறு டிகிரி, ஒரு மாஸ்டர் டிகிரியாவது பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. 2 மாஸ்டர் பண்ண தனுசு ராசிக்காரங்களாம் இருக்கிறாங்க. கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வருவீங்க, நல்லா படிப்பீங்க, எல்லா திறமைகளும் உங்களுக்கு இருக்குது. ப்ரெசென்ட்லி இந்த சுமை சனிங்கிறதுனால தேவையில்லாமல் எரர்லாம் உள்ளே வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தேவையில்லாத பிரச்சனைகள் +2 மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளாலும் வரதான் செய்யும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்களாம் காதல் திருமணம்லாம் மேக்ஸிமம் செய்ய மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். குடும்ப பாரம்பரியம், குடும்ப ஜாதி, குடும்பம், உங்களுடைய கௌரவம் இதெல்லாம் முக்கியம்னு பார்க்குற ஆட்கள் தனுசு ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் இவங்கெல்லாம். அதனால் அந்த மாதிரி போக மாட்டீங்க. இருந்தாலும் நமக்கு தசாபுத்திகள்லாம் ஜாதகத்தில் கெட்டிருந்ததுன்னு வைங்களேன், அந்த மாதிரியான எரர் உள்ளே வரும். அதனால் படிப்பு கெட்டு போகும். ஏன்னா அந்த +2 தானே ரொம்ப முக்கியம், நல்லா படிங்க. அதே மாதிரி அந்த காலேஜில் படிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் அரியர்ஸ் மேக்ஸிமம் வராது. இருந்தாலும் அரியர்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த சனீஸ்வரன் ஏற்படுத்தினான்னு வைங்களேன். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்னால, நண்பர்கள் மூலமாக, என்டர்டெயின்மெண்ட் மூலமாக நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டுத்தனமான மனிதர்கள். மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் அசால்ட்டுத்தனமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பொய் சொல்கிறதோ ஏமாத்துறதோ இதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால அது ஒரு இதுவாக, நான் எதுக்கு பயப்படணும், நான் யாருக்கு பேசணும் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இருந்தாலும் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், இந்த 2.5 ஆண்டுகளும் நல்லா படித்து இந்த அரியர்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க, சரிங்களா? அடுத்தது, இந்த படித்து முடித்து விட்டு வேலைக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களாம் நல்ல ஏஜெண்ட்டை பாருங்கள். நல்ல ஆல்ரெடி வேலை வாங்கி கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக பார்த்து நல்ல ஏஜெண்ட்டாக பார்த்து பணத்தை கொடுங்க. இல்லை பணத்தை கொடுத்துட்டு தொங்கிட்டு நிற்காதீங்க.
ஏன்னா உங்களுக்கு உங்கள் முகத்தில் எழுதி ஒட்டியிருக்கு, நீங்கள் எப்படி நம்பி பணம் கொடுத்துருவீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏஜென்சி வந்து அப்போல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது வந்து பயம், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஏஜென்ட்டுகள் ஏமாற்றிடுவாங்களோன்னு பயப்படக்கூடிய காலம். எப்போ 25 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராவல்ஸ் நிறுவனத்தில் அங்கேருந்து போயிட்டு டெலகிராம் வந்துருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அங்கே மாட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் அவங்க வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன்னு டெலகிராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல்ஸ் இன்னமும் இருக்குது அந்த ட்ராவல்ஸ். அது மாதிரி நமக்கு நம்பிக்கையான மனிதர்கள். ஏன்னா நம்ம காட்டை விற்று கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து கடனை வாங்கி பையனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புனாருன்னா, ஒரு தனுசு ராசிக்கார பையன் ஸ்ரீலங்காவிலேருந்து மலேசியாவில் பாவம், நான் இங்கேருந்து மலேசியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அங்கே உள்ளவர்கள் மூலமாக சாப்பாடெல்லாம் கொடுத்து உதவி செய்ய சொன்னோம். எங்கேயோ வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தனுசு ராசி இந்த பையனது கொண்டு போய் அங்கே ஒரு கோவிலில் கொண்டு விட்டுட்டு போயிட்டான். அவன் கொண்டு போய் விட்டவனும் வந்து இலங்கைக்காரன் தான். அங்கே போய் இறங்கிட்டவன் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இப்போ எனக்கு கூப்பிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், அங்கேருந்து நம்ம கிளைண்ட்டுகள்கிட்ட சொல்லி அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருந்தோம். கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்தான். நல்ல பையன். அப்போது நான் நினச்சேன், ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு. கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபாயை இந்தியன் ருபீஸ் ஏமாந்து போயிட்டான். ஏன் இப்படிலாம் சொல்ல வரோன்னா, சார் தனுசு வந்து நம்பிக்கை, எல்லாரையும் நம்புகிறாங்க, படிச்சிருக்காங்க, அறிவு, நல்ல எண்ணம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, கடவுள் பற்று, கடவுள் நம்பிக்கை எல்லாமே இருக்குது சார். இன்னொரு மாறுபட்ட உலகமும் இருக்குல்ல கலியுகம். கலியுகம்ங்கிறது அழியுகம். அதனால தானே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த கலியுகம். கிருதயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கிருதயுகம் திரேதாயுகம்லாம் வந்து எங்கேயுமே எந்த தப்பும் நடக்காதாமா அப்போல்லாம். அதாவது துவாபர யுகத்தில் தான் முதல்ல வந்து சண்டைனா என்னான்னு போர்லாம் ஆரம்பிச்சுதாமா. கலியுகம்னு வரும்பொழுது எல்லாமே வீழ்ச்சி தானம்மா. இந்த கலியுகத்தில் வந்து நேர்மையாளர்களுக்கும் நல்ல சிந்தனையாளர்களுக்கும் தர்மவான்களுக்கும் நல்ல நெறி படைத்தவர்களுக்கும் பார்த்திங்கனாக்கா இங்கே நல்ல லைஃப் கிடையாது அப்படிங்கிறது தான். எனவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எது பணத்தை கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா அதை நம்பி நல்லா விசாரித்து தெளிவாக கொடுத்து செய்யுங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகள், அதே மாதிரி திருமணமாகி இப்போ பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாமே கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போய்க்குங்க. திருமணம் ஆகாதவங்க எல்லாருக்குமே முயற்சி எடுங்க. இந்த வருஷத்தில் வந்து விவாகம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஜென்ம சனிங்கிறது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது, சரிங்களா? அதனால் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் தற்சமயம் இந்த ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், இந்த ஜென்ம சனி வரும்பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த பணத்தை கட்டி டெஸ்ட் டியூப்லாம் ட்ரை பண்ணுறவங்களாம் கொஞ்சம் யோசித்து ஜாதகத்தை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த வேலை தான் அங்கே கிடைக்குமா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு போங்க. ஏன்னா அங்கே போனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் கொண்டு விட்டாங்கன்னு வைங்களேன், நல்லா ஐடி படிச்சுட்டு அங்கே கொண்டு போய் வேறு ஏதாவது மாற்றமான வகையில் கொண்டு விட்டுருவாங்க. அதனால் தெளிவாக உங்களை சார்ந்தவர்கள் அந்த நாட்டில் நம்ம தமிழர்கள் இருக்காங்களா, அவங்க அங்கே வேலை பார்க்குறாங்களா, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அவங்கள்ட்ட இருந்த இன்விடேஷன்ஸ் இருந்து அவங்க மூலமாக விசா கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள், அதாவது நம்மளுடைய தனுசு ராசி தமிழர்கள், அவங்க எல்லாமே வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றவர்கள், வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இப்போ வேலை பளுவும் வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்துக்கங்க. இல்லைன்னா நல்ல நிறுவனங்கள் கிடைச்சால் மாற்றிக்கங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து நிறுவனத்தை மாற்றி போகிறேன் அப்படின்னு வாலண்டரியாக இவங்களா போகிறாங்களோ அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற இடம் நல்ல இடமா இருந்ததுன்னா தயவுசெய்து அதை விட்டுட்டு போகக்கூடாது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, எல்லாமே மாற்ற முடியாது. நல்லா இருக்கிறவனையும் மாற்றும் ஜென்மசனி, பேடாக இருக்கிறவனுக்கும் மாற்றி இந்த பக்கம் விடும், எல்லாருக்கும் இப்படி மாற்றி மாற்றி விடுறது தான் சனியினுடைய வேலையே. அதுதான் சனி அப்படிங்கிறது நமக்கு பாடம் புகட்டுறது. எங்கெங்கெல்லாம் எரர் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கெடுதல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து கெடுதல் நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் சொல்லக்கூடியது. அதனால் நீங்கள் கடந்த 2.5 ஆண்டு காலம் நடந்த விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து எங்கு தவறு நடந்திருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து அதை சரி செய்தாலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு வந்துடலாங்கிறது என்னுடைய கருத்து. சரி தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் இந்த 7.5 நாட்டு சனி கடந்த காலத்தில் இருந்து நடந்துகிட்டு இருந்தது இல்லையா, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த 2.5 வருஷம்? என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். வெளுத்ததெல்லாம் பால்,
இருந்த நீங்கள் இப்போ ஒவ்வொரு நேரமும் வேல்யூவேஷன் பார்த்து வேல்யூபிளாக எல்லா ஒரு விஷயத்தையும் ரொம்ப கரெக்டாக செயல்படணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அதே மாதிரி அலட்சியமாக இருந்து எப்படியும் ஜெயிச்சலான்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போ அவேர்னஸ் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்தது எடுத்தங்கழுத்தன்னு செயல்பட்டவர்கள் இப்போல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உண்மையிலே சொல்லுங்கள், இந்த சனி உங்களுக்கு ஒரு பாடம் கிளாஸ் தானே எடுத்தது. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா இல்லையா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கை நல்ல தரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல முத்தாய்ப்பாக இருக்கும் இந்த ஜென்மசனி. ஏன்னா ஜென்மசனி நிறைய நேயர்கள் பல நாடுகள்லேருந்து நம்ம தமிழர்கள் எனக்கு நான் அது மாதிரி கடந்த 2 மாதமாக பார்த்துட்டு இருக்கேன், ஜென்மசனி பாதிக்குங்கிறாங்க. எப்படி சார்? பாதிப்பு எதன் மூலமாக வர முடியும்? நீங்கள் ஒரு குமாஸ்தாவாக இருந்தால் அந்த இடத்தில் உள்ள நிகழ்வுகள் அது உங்களுக்கு பாதிப்பாக தெரியும். நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்தால் அந்த மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய தவறான சிகிச்சை அளிப்பதன் மூலமாகவோ தவறான மருந்துகளை மாற்றி எழுதி கொடுத்ததன் விளைவாகவோ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இல்லையா? அவரவர் சார்ந்த துறைகளின் வாயிலாக பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வார். இது என்ன, நாம் ஒரு முறைக்கு 2 முறை விழிப்புணர்வுடன் செயல்பட்டோம்னு வைங்களேன், எதையுமே உடனடியாக ஒப்புதல் செலுத்தாமல் உடனடியாக கையெழுத்தை போடாமல் கொஞ்சம் நிதானித்து நன்கு படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போட்டாலே போதும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் வரக்கூடிய 2.5 ஆண்டுகளை கண்டிப்பாக வெற்றிகரமானதாக நீங்கள் மாற்றலாம். ஏன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சவங்க, அறிவுரைகள் எல்லாம் எல்லாருக்குமே அறிவுரைகளை சொல்கிறவங்க, அறிவுரைகளுக்கு பெயர் போனவங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருமா அப்படி தானே தனுசு ராசிக்காரர்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்ல வரேன், எல்லோரும் மனிதர்கள் தான். ராசியினுடைய குணம், ராசியினுடைய ஒரு மனிதனுடைய எண்ணம், அவங்களுடைய செயல் சிந்தனை இது வேறுபடும். எல்லாரும் ஒரே தமிழர்கள் தான். ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையில் உள்ள தமிழர்கள், டென்மார்க்கில் உள்ளவங்க, கனடாவில் உள்ளவங்க, மலேசியாவில் உள்ளவங்க, சிங்கப்பூரில் உள்ளவங்க விதவிதமான ஒரு நிகழ்வுகளை எதிர்கொள்கிறாங்கல்ல. அப்போ அவங்களுடைய மென்டாலிட்டி மாற்றம் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் ராசியினுடைய குணங்களும் மாறுபடுது. எல்லாரும் ஒரே சூரியன் கீழே தான் வசிக்கிறோம். அப்போது உங்களுடைய மென்டாலிட்டியை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. உங்களால் சுத்த சைவம்னா சுத்த சைவம் தான், நீங்கள் அசைவத்துக்கு மாற மாட்டீங்கன்னு தெரியும். அந்த சுத்த சைவத்துலேயும் சைவமாக இருப்பீங்க. அதுதான் தனுசு. அதுலேயும் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கா உணவு, நல்ல உணவு எங்கே கிடைக்கும், அங்கே ப்ராம்ப்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, அங்கே அவங்க சமையல் செய்கிறவங்களாம் எவ்வளோ சுத்தமாக இருக்காங்களா, எந்த ஹோட்டலில் போனால் நல்லா சாப்பிட்லாம், என்ன ஹோட்டல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறீங்கல்ல. அதில் உங்களுடைய இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசிலாம் அதில் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒவ்வொரு செயல்களையும் ஒரு மனிதர்களையும் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் கரெக்டாக அவங்க நமக்கு பொருத்தமானவங்களா, அவங்க நமக்கு நியாயமானவங்களா, நேர்மையானவங்களா அப்படிங்கிறத பரிபக்குவமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படி செயல்பட்டுனீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி நேயர்களே, நாம் இந்த 20 நிமிட நேரத்தில் நாம் நிறைய விஷயங்களை நம்ம பேசினாலும் உங்களுக்கு என்னை விட்டிங்கன்னா மணிக்கணக்கில் நான் உங்களோட நிறைய பேசணும். நிறைய இருக்குது விஷயங்கள்லாம். அதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு மணிக்கணக்கில் பேசி நான் நிறைய உங்களுடைய குணங்களெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். இப்போது வரக்கூடிய இந்த 2.5 வருஷத்தில் நடக்கக்கூடிய பலன்களை ஸ்டார்ட் பண்ணி இந்த 2017க்கு மட்டும் இப்போ நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா வருஷம் நம்ம பேசுவோம், இல்லைன்னா மறந்துடுவீங்க. 2017 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதவங்க தெரியாதவங்க நான் நிறைய உங்களுக்கு பேசலைங்கிறக்கூடிய எண்ணம் உடையவர்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய திசாபுதியினுடைய அடிப்படையிலையும் ஒரு ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நேரில் வாங்க, நேரில் சந்திப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோன்லேயே நம்ம பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சி, அதே நேரத்தில் உண்மையான நிகழ்ச்சி. உண்மையான என்ன, ஜாதக ரீதியான பலன்களை சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. ஒன்லி ஃபார் மோட்டிவேஷன் ஸ்பீச் மட்டும் கிடையாது. இது உங்கள் லைஃப்பை வாழ்க்கை, இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சியும் கூட. அப்போ உங்களை நீங்கள் பழுது பார்ப்பது எப்படி என்பதை நம்ம இந்த மெக்கானிசத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். இனி நாம் அடுத்தது மகர ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாம்
இந்த தனுசு ராசிக்கு இந்த 2017 குரு பெயர்ச்சி வரப்போகுது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. அது உங்களுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டான ஒரு முறைகளில் ஒரு லாபகரமானதாக இருக்கும். அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜென்ம சனியாக வரும்பொழுது எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நாம் இதோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.